கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர் மாணவியரிடம் வாக்காளர் அடையாள அட்டையின் ஆதார் எண், தொலைபேசி எண் மற்றும் பெற்றோரின் வருவாய் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. கவர்னர் அலுவலகத்தில் இருந்து கேட்கப்பட்டுள்ளதால் இவை சேகரிக்கப்படுவதாகவும் மாணவர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் நிலையில் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் தொலைபேசி எண்கள் சேகரிக்கப்படுவது தேர்தல் விதி மீறல் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் நடைமுறை விதிகள் இப்போது நாடு முழுவதும் அமலில் உள்ளது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதாலட்சுமி அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய வாக்காளர் அட்டை உட்பட தொலைபேசி எண்கள், வாக்காளர் அட்டை இப்படி பல்வேறு விதமான விவரங்களை ஆன்லைன் மூலம் சேகரித்து கொண்டிருக்கிறார். எதற்காக வாக்காளர் அட்டையை கேட்கிறீர்கள் என்று மாணவர்கள் கேட்டபோது ஆளுநர் அனைத்து விவரங்களையும் உடனடியாக தர சொல்லி கேட்டிருக்கிறார். எனவே நாங்கள் அந்த அடிப்படையில் ஆன்லைன் மூலம் விவரங்களை கேட்டிருக்கிறோம் என்று தகவல் சொல்லியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் மாணவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை கேட்பது உள்நோக்கத்தோடு கேட்பதாக நாங்கள் நினைக்கிறோம். எனவே தேர்தல் நேரத்தில் வாக்காளர் அட்டையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், விளக்கங்கள் சொல்லாமல் சேகரிப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே என்ன காரணத்திற்காக கொடுக்கிறார்கள் என்பதை முறையாக விசாரிக்க வேண்டும் என்று இந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தை அலுவலரிடம் புகார் கொடுத்திருக்கிறோம். அவரும் விசாரிப்பதாக உறுதி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே இப்படி பல்வேறு விதமான பல்கலைக்கழகங்களில் இந்த ஆளுநர் சொன்ன தகவலின் அடிப்படையில் விவரங்களை சேகரிக்கிறோம் என்று புகார் வந்து அதன் பின்பு அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் ரவி ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அமைப்பிற்கு சாதகமாக பல்வேறு விதமான அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது சட்டப்படி தவறு என்று தெரிந்தும் கூட தொடர்ந்து ஒன்றிய அரசிற்கு ஆதரவாக செயல்படுகிற நபராக ஆளுநர் ரவி இருக்கிறார். அந்த வகையில் மாணவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை கேட்பது, தொலைபேசி எண்களை கேட்பது சட்டத்திற்கு புறம்பானது. எனவே ஆளுநர் மீதும் அந்த அடிப்படையில் ஆளுநர் சொன்ன தகவலின் அடிப்படையில் நாங்கள் இந்த தகவலை சேகரிக்கிறோம் என்று சேகரித்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கீதாலட்சுமி அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த புகாரினுடைய நகல் ஆன்லைன் மூலம் அனைத்து தகவலும் சேகரிக்கப்படுகிறது. இந்த ஆன்லைனுடைய எண் தான் அந்த இணைப்பில் இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம்.